தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு சிறுவாபுரியில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் இருப்பாங்க வாசலில். ஈர்க்கிறார் முருகர் அங்கே மக்களை காந்த மாதிரி ஈர்த்துட்டு இருக்காரு. சிறுவாபுரி முருகர்னாலே நீங்கள் என்ன நினச்சிட்டாங்க, செவ்வாய்க்கிழமை போச்சுன்னா வீடு கொடுத்துருவாங்களே. ஆனால் அங்கே அரையனார் பெருமான் சிறுவாபுரி முருகர் என்ன சொல்றாருன்னா, லக்ஷ்மி வாசம் செய்யும் ஊருன்றாரு. இந்த ஊருக்கு குபேரபுரின்னு ஒரு பேரே அவர் வச்சிருக்காரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, 7 உலகம் வழங்கும் தலைவன் முருகப் பெருமான் இங்கே தான் இருக்காரு. சிறுவாபுரிக்கு மட்டும் எப்படி கந்தராலங்காரத்தில் வந்து நாமக்கல்ல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கிற செங்கோட்டு வேலர் அதிகமாக சொன்னாரோ, திருப்புகள்ல இந்த சிறுவாபுரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 6 பாடல் கொடுத்துருக்காரு. சிறுவாபுரிக்கு மேக்சிமம் போயிட்டு வந்த எல்லாருக்கும் ஒரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க. நீங்க இப்பயும் சிறுவாபுரி யாராவது 6 வாரம் போடணும் முயற்சி பண்றாங்க அப்படின்னா, முதல் வாரம் ஜாலியா இருக்கும், 2வது வாரம் ரொம்ப டஃப்பா இருக்கும், 3வது வாரம்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். முருகனே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சிறுவாபுரிக்கு போகணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய சோதனை வரும். முருகர் ஆராய்ச்சியில் உணர்றேன். ஸோ இந்த காணொலி பார்க்குற முருக பக்தருக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை போயிருப்பீங்க. ஆனால் ஒரு தரம் வாழ்க்கையில் முதல் தடையாக முருகப்பெருமான் முன்னாடி அபிஷேகம் பார்க்குற சிறுவாபுரியில் எதுக்கு இது நடத்துறாரு, நம்ம தான் அபிஷேகம் பார்க்கலாம் கூட பரவாயில்ல மனநிலைக்கு போயிட்டு சரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், 3 சொல்லி உட்காருங்க. அப்போ தான் முதல் தடையாக முருகப்பெருமான் அபிஷேகம் பார்க்குறேன். முருகப்பெருமான் முருகனே வேணும்னா சிறுவாபுரிக்கு போங்க. முருகர் அங்கே படைக்கும் தொழில் செஞ்சார். தலையெழுத்து நான் மாற்றினார். தலையெழுத்து எல்லாருக்கும் எழுதினார்ப்போ நம்ம ஊழ்வினை கர்மம் எப்படி எவ்வளோ பெரிய மோசமான தலையெழுத்து இருந்தாலும் முருகர் அங்கே மாற்றி அமைக்கிறார். இது சத்தியம். ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முருகப்பெருமானினுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முருகனருட்செல்வர் ஜெயம்.எஸ்.கே. கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எல்லா பொழுதும் முருகனுக்கு. சரி, இந்த காணொலியில் உங்ககிட்ட முழுக்க முருகப்பெருமான் உறைந்திருக்கின்ற ஒரு இடம், முருகப்பெருமானை நம்பி வருகிற மக்கள் அனைவரையும் உறைய வைக்கிற ஒரு இடமாக இருக்கின்ற சிறுவாபுரி திருக்கோயில் சார்ந்த பல ரகசியங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க காத்திருக்கோம். இன்னைக்கு சிறுவாபுரியில் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் இருப்பாங்க வாசல்ல. அதை சுற்றி ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடம். ஈர்க்கிறார் முருகர் அங்கே மக்களை காந்த மாதிரி ஈர்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்த பற்றி ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சோதனைகள் வரும்ன்றது உண்மை. சிறுவாபுரி ரகசியங்கள்னு தலைப்பே வந்து பவர்ஃபுல்லான ஒரு தலைப்பு தான். இந்த காணொலியில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் பதிவு செய்கிறேன். கோயம்பேடு, சின்னம்பேடு, பெரும்பேடுங்கம்மா. இப்போ ஒரு 100 வருஷமாக நம்ம நிறைய முருகர் கோயில் பார்க்குறோம். மடப்பள்ளி கோயிலோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 150 வருஷம் இருக்கும், 150 160 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி 3 கோயில் தான் முக்கியமான கோயிலாக இருந்திருக்கு. என்ன கோயில் பார்த்திங்கன்னா, கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர், அதுக்கப்புறம் சிறுவாபுரி சின்னம்பேடில் அங்கே வரமுக்தீஸ்வரர்னு இருக்கார், அதுக்கப்புறம் ஆண்டார்குப்பம் பாலசுப்ரமணியம் இருக்குல்ல, அது பக்கத்தில் பெரும்பேடுன்னு இருக்கார். இந்த 3 இடத்துல தான் முருகர் சக்தி மிகப்பெரிய அளவுக்கு செயல்பட்டுருக்கு. தாம்பரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி பெரிய அந்த பக்கம் கூட ஆண்டார்குப்பம் முருகரையும் சிறுவாபுரி முருகரையும் ஒரு இடத்துல வழிபட்டிருக்காங்க. சிறுவாபுரி முருகர்னாலே நீங்கள் என்ன நினச்சிட்டாங்க, செவ்வாய்க்கிழமை போச்சுன்னா வீடு கொடுத்துருவாங்களே. ஆனால் அங்கே அரையனார் பெருமான் சிறுவாபுரி முருகர் என்ன சொல்கிறாருன்னா, லக்ஷ்மி வாசம் செய்யும் ஊருன்றாரு. இந்த ஊருக்கு குபேரபுரின்னு ஒரு பேரே அவர் வச்சிருக்காரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, 7 உலகம் வழங்கும் தலைவன் முருகப் பெருமான் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு அரையனார் பெருமான் சொல்கிறார். அதேமாதிரி அரையனார் பெருமான் திருப்புகழ் வந்து யாரை கேட்டாலும் சிறுவாபுரின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அண்டர்பதி குடியேறுன்னு சொல்லுவாங்க இந்த பாட்டு பண்ண வீடு. ஆனால் கலியுகத்தில் முருகப்பெருமான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. எல்லா இடத்துலையும் முருக சக்தி வேலை செய்து அரையனார் பெருமான் வந்து 16,000 திருப்புகழ் பாடல் எழுதினாருன்றாங்க. இப்போ குறுக்குத்துறை நான் போயிருந்தேன் திருநெல்வேலியில். அப்போ அந்த குறுக்குத்துறை திருப்புகழ் இல்லை, நான் சொன்னேன் ஐயா இருக்கும், ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது 1300 தான். குகப்புகழ்னு ஒரு புக்கிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. அது குகப்புகழ் கிடையாது, திருப்புகழ் தான். நான் முருகர் ஆராய்ச்சியில் ஒன்று தான் சொல்கிறேன். திருப்புகழுக்கு மட்டும்தான் அரையனார் பெருமான் தந்தனன்னு சந்தம் எடுத்து கொடுத்துருக்காரு, வேறு எந்த பாடலும் அதை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அரையனார் பெருமான் எல்லா கோயிலை பற்றி பேசியிருக்காரு, எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கம்மா. சிறுவாபுரிக்கு மட்டும் எப்படி கந்தராலங்காரத்தில் வந்து நாமக்கல்ல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் இருக்கிற செங்கோட்டு வேலர் அதிகமாக சொன்னாரோ, திருப்புகழில் இந்த சிறுவாபுரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 6 பாடல் கொடுத்துருக்காரு. அந்த 6 பாடல் இப்போ 4 பாடல் மட்டும் தான் நம்மளுக்கு ரெக்டிஃபை பண்ணி எடுத்து விளக்கத்தோட சோஷியல் மீடியாவில் இருக்குது. அந்த 4 பாடலுமே ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல். அதில் ஒவ்வொரு பாடத்துலையும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கம்மா. என்னென்ன பாடல்கள் சார்? திருப்புகழில் 4 பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாடலையுமே ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறார். முதல் பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் அண்டர்பதி குடியேறு அப்படின்னு சொல்லி. 2வது பாடல் வந்து சீதவாரி பதோ நமோ நம அப்படின்னு ஒரு அர்ச்சனை பாடல் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். இது எல்லாமே ஒரு 6 வருஷத்துக்குள்ளே ஒரு முருகபக்தர் எடுத்து பதிவு பண்ணியிருக்காரு. அவரும் முருகர் ஆராய்ச்சியில் நிறைய விஷயங்கள் தேடி ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம்
வானவில் வாரினும் ஒரு திருப்புகள் கொடுத்துருக்காருங்கம்மா. அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் எல்லாமே விளக்கத்தோட கௌமாரன்ற ஒரு இணையதளத்தில் இருக்குது, தேடி நீங்கள் படிங்க. அதற்கு பிறகு பிறவியான சடபிறங்கி அப்படின்னு சொல்லி ஒரு திருப்புகள் பாடலுங்கம்மா. இந்த 4 திருப்புகளுமே அருணையனார் பெருமான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிறுவாபுரியை பற்றி பதிவு செய்கிறார். சிறுவாபுரிக்கு கூட்டம் வராங்கன்றாங்களா, உண்மையிலே நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறுவாபுரி போயிருக்கேன். நான் இந்த சொல்லக்கூடிய விஷயம் வந்து எல்லா முருக பக்தர்களில் ஒரு 99% முருக பக்தர்கள் கனெக்ட் ஆகும். சிறுவாபுரிக்கு மேக்ஸிமம் போயிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க. ஒன்று கோயிலுக்கு போகும்போது ஒரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க, இல்லை வரும்போது ஒரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க. இதுதான் அந்த ரகசியத்தில் ஒரு பெரிய ரகசியமே. இதில் நான் ஒரு சில விஷயம் மட்டும் மேலட்டமாக சொல்கிறேங்கம்மா. நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி சிறுவாபுரி போகும்போது இப்போ இந்த கூட்டம்லாம் இருக்குல்ல, இந்த கூட்டம்லாம் எப்படின்னா அதிகார கூட்டமாக இருந்தாங்க. அமைச்சர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்கலாம் நிற்கும். ஃபுல்லாக சைரன் வச்ச காராக இருக்கும். யாருமே ஒரு தனிப்பட்ட நபராலேயோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் செய்கிறனாலே கூட்டம் வருமான கிடையவே கிடையாதுமா. இறைவன் நினைக்கணும், இறைவன் அந்த இடத்துக்கு அந்த சக்தியை வெளிப்படுத்துகிறப்போ எங்கே இருந்தாலும் எப்படி ஒரு இரும்பு வந்து மேக்னெட் கிட்ட வந்து ஒட்டிக்குதோ அதே மாதிரி நம்ம எல்லாம் முருகட்ட போய் சேர்ந்துருவோம். நம்ம எல்லாம் பரம்பரையாக ஜென்மமும் முருக பக்தியில் இருந்தோம். அதனால் இப்பயும் சிறுவாபுரி முருகனை நினச்சி போயிட்டு இருக்கோம். அப்போ அவ்வளோ பேர் அதிகாரிகள் வந்து நிற்பாங்க. எனக்கு அப்போது அந்த அளவுக்கு பக்தி ஞானம்லாம் கிடையாது. முருகனை கும்பிட்டு ஏதோ 6 வாரம் போனால் முருகர் நல்லது காட்டிட்டு வரமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு செயல்பாடுலாம் போகும்போது கரெக்டாக 3வது வாரம்லாம் பெரிய அளவுக்கு சிக்கல். நீங்கள் இப்பயும் சிறுவாபுரி யாராவது 6 வாரம் போடணும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா முதல் வாரம் ஜாலியாக இருக்கும், 2வது வாரம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், 3வது வாரம்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். முருகனே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சிறுவாபுரிக்கு போகணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய சோதனை வரும். 4வது வாரம் அது கம்மியாகும், 5வது வாரம் அப்படியே சுத்தமாக சாந்தமாக மாறி 6வது வாரம் ரொம்ப நிம்மதியோடு போய் கும்பிட்டு வருவாங்க. எதெல்லாம் இவங்க பெரிய பிரச்சனை நினச்சாங்களோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இப்படி கஷ்டத்தை முருகர் கொடுத்துட்டாரு நம்ம திட்டினமே, ஆனால் இப்போ எவ்வளோ நல்லதுக்குன்னு நினைக்கிறோமோ அப்படி ஒரு மாறிடும். ஸோ இந்த சிறுவாபுரிக்கு போனவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க. நான் சமீபத்தில் ஒரு உதவி இயக்குனரோட பதிவு கூட சோஷியல் மீடியா பண்ணியிருந்தேன். ஒன்று போகும்போதாக இருக்கும், இல்லை வரும்போது கரெக்டாக எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா 2வது வாரம் இல்லை 3வது வாரம் தான் நடக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வரணும்னு விதி இருந்துச்சுன்னா ஒரு சொட்டு சின்ன ஒரு ட்ராப் ரத்தம் வந்தாலும் அதே விதி தான். ஆனால் விதி கண்டிப்பாக நடந்தான் தீருது. அப்போ இயற்கையில் இங்கே இறைவன் முருகப்பெருமான் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறு விபத்தை ஏற்படுத்தி மாற்றுறாரு அப்படின்னு நான் உணர்ந்தேன். இன்னொன்று இந்த சிறுவாபுரிக்கு இப்போ நான் சமீபமாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் போனேன் அப்படின்னா சிறுவாபுரியில் மிகப்பெரிய அளவுக்கு சூரியன் சக்தி செயல்படுது. திருவண்ணாமலை எப்படி நினைத்தாலும் முக்தியோ அதே மாதிரி சிறுவாபுரியில் நினைச்சாலே முக்தின்றாரு. சிறுவாபுரியில் வந்து சூரியன் சந்திரன் தினமும் முருகப்பெருமான வழிபடுறாங்க. அருணையனார் சொல்கிறாரு, இங்கே முருகர் படைக்கும் தொழிலை செய்கிறப்போ ஆண்டார் குப்பத்தில் பிரம்மனை சிறப்பிடிக்கிறாரு. இங்கே படைக்கும் தொழில் செய்கிறப்போ அவர் எப்படி படைக்கிறாருன்னா ஒரு புலி வந்து மானை அடிக்காதான், ஒரு கீரிப்புள்ள வந்து பாம்பை வந்து சாகடிச்சிடாதான், அவ்வளோ கருணையோடு படைச்சிட்டாராம். எல்லாத்தையுமே கருணையோட படைச்சிட்டாராம். சமநிலையை வந்து உலகத்தில் வந்து தவறப்போ பிரம்மன் தான் போய் சிவபெருமான்ட்ட முறையிடுறாரு. முருகப்பெருமான் படைக்கும் தொழிலை செஞ்சுட்டு இருக்காரு, எல்லாத்தையுமே அன்பு கருணையோடைய படைச்சிக்கிட்டே இருக்காரு, இது எல்லாமே சமநிலையை தவறுது, நீங்கள் தயவுசெய்து அவரை வந்து இதுலேருந்து வெளியில் வர சொல்லுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாராம். அப்போது எப்படி புத்தர் வந்து புத்தரோட ஆறா வந்து 50,000 அடிக்கு பரவன்னு சொல்லாங்கம்மா. எவ்வளோ பெரிய கொடிய மிருகமாக இருந்தாலும் புத்தர்கிட்ட வரப்போ அது சாந்தமாயிடுமா. அப்போது இந்த சிறுவாபுரி மண்ணில் எல்லா ஜீவராசிகளும் ஒன்னோட ஒன்றா இருந்திருக்கு. மனிதன் முதல் கொண்டு விலங்குகள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அன்பு கருணையோட படைச்சிட்டாராம். இதோட தொடர்ச்சி தான் இப்போ வரைக்கும் சிறுவாபுரிக்கு போகிறோம் வாழ்க்கையில் வந்து நிற்கவே மாட்டான், திரும்ப ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து போயிட்டே இருப்பான். இது ஒரு பெரிய ரகசியம். அதே மாதிரி தென் சிறுவாபுரின்னு இது சொல்கிறாங்க. வட சிறுவாபுரினா அப்போ ஒரு ஊர் இருந்திருக்கு, அதையும் நான் முருகர் ஆராய்ச்சியில் தேடிட்டே இருக்கேங்கம்மா. அப்போது ஏதாவது ஒரு விபத்தை சந்திக்கிறாங்களா, நான் வந்து சிறுவாபுரிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இப்போவும் முருகர் மேலே ஒரு பயம். என்னதான் நம்ம முருகர் ஆராய்ச்சியில் போனாலும், முருகா இந்த மாதிரி பார்த்துங்க முருகா, இது நான் பேசுகிறேன், இது கொள்கிறேன், எங்கேயாவது ஒரு இடத்துல தலகணமாவோ நான் எந்த நேர்காணல் வந்தாலுங்கம்மா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ட்ட கேட்பேன், இந்த நேர்காணல் எங்கேயாவது கொஞ்சம் திமிரா பேசியிருக்கேன், இல்லை தலகணமாக பேசியிருக்கேன், எங்கேயாவது என்ன அறியாமல் ஒரு வார்த்தை வந்திருக்கேன். ஏன்னா இது இறைவன் வந்து இந்த புகழை கொடுக்குறப்போ அந்த புகழை நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு சோதனையும் ஒரு வேதனையும் வரும். அதில் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வார்த்தை எங்கேயா விட்டுருவோம். ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து இயற்கையை கொடுக்கும். நீங்கள் பணிவு மட்டும்தான் இறைவன்கிட்ட சேர்றதுக்கு ஒரே ஒரு பாலமே. அப்போ நான் திரும்ப கேட்டே இருப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல திமிரா பேசுகிற மாதிரி தெரியுதுங்களா, சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன்ட்டு. அப்போ முருகர்கிட்ட இப்பயும் நான் சொல்கிறேன், எங்கேயாவது என்ன திமிரா மட்டும் பேச வச்சிடாத முருகா, எல்லாமே நீ தான். ஸோ சிறுவாபுரி பயணம் வந்து நான் ஃபஸ்ட்டு திட்டமிட்டப்போ ஞாயிற்றுக்கிழமை போகணுன்னு உத்தரவு வருதுங்கம்மா. ஏன் ஞாயிற்றுக்கிழமைன்னா நான் முன்பு சொன்னதும் பாருங்கள், நிறைய அரசியல் அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாமே சிறுவாபுரி முருகனை வந்து ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம் வந்து அங்கே சூரியன் சக்தி வந்து பெருசாக செயல்படுது. இங்கே ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு இவருக்கு பதவி கிடைக்குமா, வந்து இவருக்கு அரசு பதவி கிடைக்குமானா சூரியன் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த சூரியன் சக்தி வேலை செய்கிறனால தான் சிறுவாபுரியில் ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபடுறது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி என்னோட முருகர் ஆராய்ச்சியில் உணர்றேன். ஸோ இந்த காணொலி பார்க்குற முருக பக்தருக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை போயிருப்பீங்க,
ஆனால் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள் சிறுவாபுரி முருகனை. ஸோ சிறுவாபுரிக்கு இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை போனவங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை அதோட முயற்சி பண்ணி பாருங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை வந்து இழந்த செல்வம் எல்லாமே கிடைக்கும். இதை தாண்டி இழந்த பதவி கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் சூரியன் ஒரு கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, எவ்வளோ மான அவமானங்களை சந்திச்சிருப்பீங்கல்ல. நான் வந்து முருக பக்தியை கும்புறனோ இல்லையோ, முருகரை வழிபடனோ இல்லையோ, ஆனால் என்னை நிறைய அவமானப்படுத்துகிறாங்க, நிறைய இடத்துல என்னை வந்து மானபங்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இருக்கிற சூழ்நிலையில ஞாயிற்றுக்கிழமை போய் சிறுவாபுரி முருகனை பாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்து இந்த வீடியோவை பார்க்குற ஷார்ட்ஸ்லையோ இல்லை ரீல்ஸ்லையோ எங்கே நீங்கள் போட்டிங்கனாலும் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி சிறுவாபுரி முருகன் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அன்னையனார் பெருமான் சொல்கிறாரு, சூரியனும் சந்திரனும் தினமும் வந்து இங்கே வழிபடுறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக இருக்கிறனால தான் முருகப்பெருமான் இப்போல்லாம் ஒரு 1,00,000 பேர் வராங்களே, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 5,00,000 பேர் வருவாங்க. நான் கோவில் அதிகாரிட்ட வந்து நான் பேசினேன், இவ்வளோ கூட்டம் வராங்களே, எங்கள் அடிப்படை தேவைகள் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்கன்றப்போ அவர் சொன்னார், பெரிய ஒரு திட்டமே வச்சுருக்காங்க. கோவில் சுற்றி மக்கள் வந்து கஷ்டப்படாமல் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, அவங்க உட்காந்து பார்க்குற அளவுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க சார், நடக்கும் அப்படின்னாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பயணம் வந்து சிறுவாபுரிக்கு திட்டமிட்டேங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை தான் எப்படி உத்தரவு வருதுன்னா நான் எழுதி போட்டு கேட்குறப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை போகலாமா இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகலாமான்னு ஒரு பெரிய குழப்பம். அப்போது யார் மூலியமாக அந்த முருக சக்தி வரும், இதுதான் சத்தியம். அது சின்னவங்க, பெரியவங்க, ஏழை, பணக்காரன் அப்படிலாம் கிடையாது. யார் மூலியமாக உங்களுக்கு முருக சக்தி வேலை செய்யணும்னா இயற்கையாக அதுக்கு ஒரு ஆள் அனுப்போம். அப்போ நான் அர்பனில் வந்து ஒரு விஷயத்துக்காக புக் பண்ணுறேன். வந்தவர் வந்து பெரிய முருக பக்தர். அவருக்கு எனக்கு யாரெல்லாம் தெரியாது. அவர் பேசுகிறதே ஹலோக்கு பதில் முருகன் தான் சொல்கிறார். வணக்கம் முருகா, எப்படி இருக்கீங்க முருகன்? என்னடா இப்படி ஒரு விஷயம், சனிக்கிழமை அவரை சந்திக்கிறேன், ரைட்டு முருகர் நம்மளுக்கு உத்தரவு கொடுத்தாரு, ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அப்படின்னு முதல்ல நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முந்தின நாளே நான் அபிஷேகத்துக்கு வந்து புக் பண்ணி வச்சுருந்தேங்கம்மா. எப்போ வந்தாலும் இந்த அபிஷேகம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். காலையில் அந்த அபிஷேகம் 8 மணிக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்னோட தியானத்தில் வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகணுன்னு உத்தரவு வருது. எங்கள் அம்மாவை ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே நான் வந்து சொல்கிறேன், எதுக்காக அபிஷேகத்தை வந்து நிப்பாட்டிடாதீங்க ஐயா, நீங்கள் பண்ணுங்கள், நான் கலந்துக்கலாம் கூட அபிஷேகம் பிரசாதம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு கோயிலுக்குள்ளே போகிறோம். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் முருகரை பார்த்துட்டு நான் கிளம்புறாங்கன்றப்போ அவர் அந்த கோயில் ஸ்டாஃப் சொன்னார், சார் இன்றைக்கி 4 அபிஷேகம் புக் பண்ணி தாங்க, அதில் ஒருத்தங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி காலைல வரல சார், இந்த அபிஷேகம் உட்காந்து பாருங்கன்றாங்க. வாழ்க்கையில் முதல் தடவையாக முருகப்பெருமான் முன்னாடி அபிஷேகம் பார்க்குறேன் சிறுவாபுரியில். எதுக்கு இது நடத்துகிறாரு, நம்ம தான் அபிஷேகம் பார்க்கலாம் கூட பரவாயில்ல மனநிலைக்கு போயிட்டோமே, சரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், முன்னோத்தாருன்னு சொல்லி உட்காருங்க. அப்போ தான் முதல் தடவையாக முருகப்பெருமான் அபிஷேகம் பார்க்குறேன். முருகப்பெருமான் அங்கே 4 கையோடு இருக்கார். நம்ம இது வரைக்கும் 2 கை தான் முருகன் நினச்சிப்போம், அங்கே 4 கையோடு இருக்கார். அதில் ஒரு கையில் வந்து கிண்டி வச்சுருக்காரு. அந்த கிண்டினாலே நீங்கள் ஒரு சித்தர்களோ இல்லை முனிவர்களோ ஒரு பொருளை உருவாக்குறோம்னாலே அதுலேருந்து தீர்த்தத்தை தெளிப்பாங்க. அப்படி தான் முருகப்பெருமான் அங்கே படைக்கும் தொழிலை செஞ்சுருக்கார். இந்த பக்கம் கையில் ஒரு மலர் வச்சுருக்கார். பெரிய அதிசயம். சிறுவாபுரி முருகப்பெருமான் அபிஷேகத்தில் பார்க்குறது வந்து ஒரு பெரிய கொடுப்பனைன்னு தான் சொல்லுங்கம்மா. திருப்தியாக அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வரப்போ நான் முன்னாடி நினச்ச மாதிரி தான் சிறுவாபுரிக்கு வந்தோம். கண்டிப்பாக 100% அங்கே போனால் உங்கள் கர்மா வினை மாறுதா, உள்வினை மாறுதான்னா 1000% மாறுதுங்கம்மா. எவ்வளோ பெரிய மோசமான இருந்தாலும் இப்போ ஒரு இயக்குனரோட மனைவி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இல்லைங்கம்மா நீங்கள் இப்போ போகாதீங்க, செவ்வாய்க்கிழமைனா கூட்டம் வருது, இப்போ ஞாயிற்றுக்கிழமை போங்க, அதுதான் முருகப்பெருமான் உட்காந்தனால. இல்லைங்கன்னா நான் போன வாரம் கேட்டேன், எனக்கு அவர் கொடுத்துட்டாரு, இந்த வாரம் எவ்வளோ என்ன நேரம் ஆனாலும் நான் நன்றி சொல்லிட்டு வருவேன்னு சொல்லி போகிறாங்க. இதனால தான் சிறுவாபுரிக்கு வாரம் வாரம் மக்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு காரணம். அங்கே வரவங்களுக்கு அவரவர் ஊழ்வினை கர்ம வினைப்படி 1 வாரம் தாமதமாகுது, இல்லை 2 வாரம் தாமதமாகுது, இல்லை 1 மாதம் தாமதமாகுது, ஆனால் அது கிடச்சிருது. இது சத்தியம். அப்போ முடிச்சுட்டு வெளில வரங்க வரப்போ என் வண்டி பின்னாடி வந்து ஆக்சிடென்ட்டு. ரைட்டு முருகர் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்னதாக இதோட போச்சேன்னு சொல்லிட்டு நன்றி முருகான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எத்தனை பேருக்கு முருக சக்தி வாழ்க்கையை மாற்றினது இருக்கோ கண்டிப்பாக இதன் மூலயமா போய் மாறுமாங்க வாழ்க்கை. பொதுவாகவே சிறுவாபுரி அப்படின்னு சொல்லும்பொழுது இது வீடு கட்டுவதற்கான ஸ்தலம். அங்கே போய் 2-3 செங்கல் எடுத்து வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முருகப்பெருமான் நமக்கு சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கம் இருக்குது. இன்னும் சிறுவாபுரி முருகனை என்னென்ன விஷயங்களுக்காகலாம் வணங்கலாம்? சிறுவாபுரி முருகனால வீடே கிடையாதுங்கம்மா, அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த அண்டர்பதி குடியேற திருப்புகள் வச்சு வீடுன்னு சொல்லிட்டாங்க. அரையனார் பெருமான் சிறுவாபுரி பற்றி என்ன சொல்கிறாருன்னா, வரம் தரும் முருகன்றார், நீ என்ன கேட்குறியோ கிடைக்கின்றாரு. இங்கே பரசுரன்னு ஒன்று இருக்குங்கம்மா. ஐயா கூட சோசுமி அவர் மீனாட்சி சுந்தரம் கூட சொல்லியிருப்பார், பழனி முருகன் வந்து அதை கொடுக்குறாருன்ட்டு. அதற்கு இணையான கோவிலாக வந்து சிறுவாபுரி முருகரை அரையனார் பெருமான் சொல்கிறார். அதான் திருவண்ணாமலை நினைத்தால் முக்தின்னா சிறுவாபுரியும் அதே மாதிரி நினைச்சாலே முக்தியாம். அந்த பேரை சொன்னாலே முக்தின்றார். அப்படி இருக்கும்போது வீடு மட்டும் கிடையாது, நீங்கள் முருகனே வேணும்னா சிறுவாபுரிக்கு போங்க. முருகர் அங்கே படைக்கும் தொழிலை செஞ்சார். தலையெழுத்து நான் மாற்றினார், தலையெழுத்து எல்லாருக்கும் எழுதினார்ப்போ நம்ம ஊழ்வினை கர்மம் எப்படி எவ்வளோ பெரிய மோசமான தலையெழுத்து இருந்தாலும் முருகர் அங்கே அதை மாற்றி அமைக்கிறார். இது சத்தியம். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னங்கம்மா, நான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் பிரம்மசாஸ்தா முருகர் பற்றி நிறைய
ஒரு விஷயத்தை உணர்ந்துருக்கோம். முருகர் எங்கெல்லாம் பிரம்மசாஸ்தாவாக இருக்காரோ, இப்போ வேலூரில் ஞானமலைன்னு ஒரு கோவில் இருக்கார், இலங்கையிலும் பிரம்மசாஸ்தாவாக இருக்கார் கதிர்காமத்தில். அந்த பிரம்மசாஸ்தா முருகர் தமிழ்நாட்டிலையும் சென்னையிலும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்காங்க. அதில் சென்னையில் இருக்கிற ஒரே பிரம்மசாஸ்தா கோவில் வந்து சிறுவாபுரி. முருகர் அங்கே பிரம்மசாஸ்தாவாக இருக்கார். படைக்கும் தொழிலை மேற்கொண்டதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய துன்பத்திலையும் துயரத்திலையும் எவ்வளோ பெரிய கலக்கத்திலையும் போனாலும் முருகப்பெருமானோட பக்தி நிலையை உணர்ந்து அதை அறிந்து உன் வாழ்க்கையை மாற்றுறாங்கம்மா. அந்த பிரம்மசாஸ்தாவுக்கு மட்டும்தான் இது ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அந்த படைக்கும் தொழிலையே வந்து கையில் வச்சுருந்த ஒரு பெரிய முருகர் இந்த முருகராக இருந்திருக்காரு. அதனால் பிரம்மசாஸ்தா முருகர் 4 கையோடு அங்கே காட்சி கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய ரகசியம், சிறுவாபுரி ரகசியத்தில் உன்னதமான ரகசியம். இது வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை சொல்கிறதுக்காக இந்த அபிஷேக திருவிளையாடலே போல இருக்குது. நான் யார் அவங்க கேன்சல் ஆனாங்க, நான் ஏன் உள்ளே போய் உட்காந்தேன், ஏன் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனேன், இப்படி பல அற்புதம் அதிசயங்கம்மா. முருகர் அற்புதம் அதிசயம் இப்போ தலைப்பு வச்சுருக்கீங்களே, அதுக்கு பொருத்தமான விஷயமே சிறுவாபுரி அபிஷேகம் பார்த்தது தான். ஒரு பெரிய விஷயங்கம்மா, சிறுவாபுரியில் வந்து இப்போ நீங்கள் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் எடுத்துட்டீங்கன்னா லவகுசா வழிபட்ட கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே சிறுவாபுரியில் ராமர், சீதை, லவகுசா குடும்பமாக வழிபட்டிருக்காங்க முருகரை. அதேமாதிரி ஆஞ்சநேயர் பெருமானும் இங்கே வழிபட்டிருக்காரு. நீங்கள் செவ்வாய் சக்தி அதிகமாக வேலை செய்கிற இடங்களில் சிறுவாபுரி பெருசாக இருந்திருக்கு. சிறுவாபுரி சுற்றி சப்தகன்னிகள் கோவில் இருக்குமா, வரமுக்தீஸ்வரர் கோயில் இருக்குது, அகதீஸ்வரர் கோயில் இருக்குது. பெரிய விஷயங்களை உருவாக்கி தான் அதுக்கப்புறம் நடுவில் முருகர் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இந்த கோயம்பேடு, சின்னம்பேடு, பெரும்பேடு இந்த 3 பேடுகளுக்குமே மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையை மாற்றுற சக்தி இருக்குது. இப்பயும் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரரில் சரபேஸ்வரர் இருக்கார். சரபேஸ்வரர் வழிபாடு நடந்துகிட்டு இருக்குது பெருசாக. இதை உருவாக்குனது முருக சக்தி தான். நீங்கள் சென்னையில் ஒரு சில கோயிலுக்கு வந்து போகவே முடியாது. மயிலை கபாலீஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் குறுங்காலீஸ்வரர் கோவில், அப்புறம் ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரி இங்கே சென்னையில் இருக்குது. அதேமாதிரி கந்தக்கோட்டம், இதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு போகணுன்னு சென்னை மக்கள் நினச்சா கூட போக முடியாத ஒரு சில கோவில், முக்கியமான கோவில். அதுவும் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர்லாம் அந்த இறைவன் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் நம்ம போக முடியும். ராமரோட பசங்களே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஊழ்வினை கருமனை இந்த கலியுகத்தில் மாற்றிருக்காருன்னா அப்போ நம்மளும் எந்த விதத்தில் அது ஒரு அற்புதமான திருத்தலம். ஸோ இந்த 3 கோயிலோட சக்தியும் அதிகமாக செயல்படுறது சிறுவாபுரியிலங்கம்மா. இன்னொரு பெரிய சிறப்பு, அன்னையனார் பெருமான் வந்து முருகருக்கு வந்து அருளாளன்ற ஒரு பேரை வந்து சூட்டுறாருங்கம்மா. முதல் தடவையாக அவரோட முருகர் பக்தியில், அவரோட முருகர் சார்ந்த திருப்புகழ் பணியில் அருளாளன்ற பேரை வந்து எந்த முருகருக்கு வச்சுருக்காருன்னா சிறுவாபுரி முருகர் வச்சுருக்காரு. உண்மையிலே ஒரு அருளாளன் தான். சிறுவாபுரி ரகசியங்களில் எதெல்லாம் வந்து இயற்கை அனுமதி கொடுத்தோ அதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் தொடர்ந்து இதை ஒரு டாப்பிக்காகவே நம்ம எடுத்து பேசுவாங்கம்மா முருகர் அனுமதியோட. அந்த சிறுவாபுரிக்குள்ளே மறைந்திருக்கின்ற வரலாற்று உண்மைகள் அப்படின்னு சொல்லி பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து வருகின்ற நேர்காணலிலும் இந்த சிறுவாபுரி ரகசியங்கள் பார்ட் 2 தொடரட்டும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் சார்பாக உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கு நன்றி. நிச்சயமாக சிறுவாபுரி ரகசியங்கள் வந்து எல்லாரும் வாழ்க்கையை மாற்ற நம்புறாங்கம்மா. நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.